அன்பான நண்பர்களே, இன்றைய இந்த தருணத்தில் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக என்ன ஆக விரும்புகிறீர்கள்? 5 வருடங்கள் கழித்து நீங்கள் எங்கு இருப்பதை கற்பனை செய்கிறீர்கள்? அந்த கனவு உங்களை தினமும் எழுப்புகிறதா? இல்லை வெறும் எண்ணமாக மட்டும் தங்கியிருக்கிறதா? ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு மறைந்த சக்தி இருக்கிறது. பலர் அந்த சக்தியை அறியாமல் வாழ்கிறார்கள். சிலர் அதை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஆனால் மிகச்சிலரே அந்த சக்தியை செயலாக்கி வெற்றியாக மாற்றுகிறார்கள். அந்த வித்தியாசம் எதில் தெரியுமா? அவர்கள் எடுத்த முடிவுகளில், அவர்கள் கடைபிடித்த ஒழுக்கத்தில், அவர்கள் விட்டு கொடுக்காத மனப்பாங்கில். இன்று நான் உங்களுடன் பகிரப்போகிற விஷயம் சாதாரண ஆலோசனை அல்ல. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய 7 முக்கியமான செயல்முறைகள். நீங்கள் மாணவராக இருந்தாலும், தொழிலாளியாக இருந்தாலும், தொழில் முனைவோராக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு செல்ல இந்த கருத்துக்கள் அவசியம். இந்த உரையின் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் கனவுகளுடன் நேரடியாக பேசும். இந்த வீடியோ முடியும் வரை கவனமாக இருங்கள். ஏனெனில் இங்கே நீங்கள் கேட்கப் போகும் ஒரு கருத்து கூட உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் சக்தி கொண்டது. உங்கள் மனதை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கனவுகளை நினைவில் கொள்ளுங்கள். இன்று தொடங்கும் ஒரு புதிய சிந்தனை உங்கள் நாளைய வெற்றியின் ஆரம்பமாக இருக்கலாம். பெரிய கனவு காண வேண்டும் என்பதன் அர்த்தம் வெறும் உயர்ந்த ஆசைகளை நினைப்பது மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கைக்கு ஒரு திசையை அளிக்கும் உள்ளார்ந்த தீப்பொறியை உருவாக்குவது. மனிதன் முதலில் மனதில் உருவாக்கும் படமே பின்னர் நிஜமாக மாறுகிறது. நீங்கள் எவ்வளவு உயரம் செல்ல விரும்புகிறீர்கள் என்பதை உங்கள் கனவுகள் தீர்மானிக்கின்றன. சிறிய எண்ணங்கள் சிறிய முயற்சிகளை மட்டுமே உருவாக்கும். ஆனால் பெரிய கனவுகள் உங்களை உங்கள் எல்லைகளை மீறச் செய்கின்றன. ஒரு இளைஞன் தன்னை குறித்து உயர்ந்த காட்சி உருவாக்கும் போது அவன் தினசரி செயலில் கூட மாற்றம் தெரியும். அவன் நேரத்தை வீணாக்க மாட்டான். ஏனெனில் அவனுக்கு தெரியும் அவன் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் என்று. பெரிய கனவு காண்பது நமக்கு தன்னம்பிக்கையையும் பொறுப்புணர்வையும் தருகிறது. அது சிரமங்கள் வந்தாலும் தளராமல் இருக்க வைக்கும். ஒரு சவால் வந்தால் இது என் கனவின் ஒரு பகுதி என்று நினைக்க முடியும். அந்த எண்ணமே மன வலிமையை உருவாக்கும். மேலும் பெரிய கனவு ஒருவரின் வாழ்க்கையை மட்டுமல்ல, சமூகத்தையும் பாதிக்கக்கூடியது. தன் முன்னேற்றத்தை விட பெரிய நோக்கத்துடன் கனவு காணும் ஒருவர் மற்றவர்களுக்கும் ஒரு ஒளியாக மாறுவார். கனவு காணும்போது பயம் இருக்கலாம், சந்தேகம் இருக்கலாம். ஆனால் அந்த பயத்தை விட கனவு பெரியதாக இருந்தால் மனிதன் முன்னேறுவான். உங்கள் மனதில் நீங்கள் உருவாக்கும் அந்த உயர்ந்த காட்சி உங்கள் நாளைய நிஜத்தின் வடிவமைப்பாக மாறும். தெளிவான இலக்கு அமைக்க வேண்டும் என்பது வெற்றியின் மையக்குருதி போன்றது. கனவு ஒரு திசையை காட்டினாலும் இலக்கு அந்த திசையில் எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதை நிர்ணயிக்கிறது. ஒருவர் என்ன சாதிக்க வேண்டும், எப்போது சாதிக்க வேண்டும், எவ்வாறு சாதிக்க வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இலக்கு தெளிவாக இல்லையெனில் முயற்சிகள் சிதறிப்போகும். ஒரு மாணவன் உயர்ந்த மதிப்பெண் பெற வேண்டும் என்று நினைப்பது ஒரு ஆசை. ஆனால் இந்த ஆண்டு 99% மேல் பெற தினமும் 3 மணி நேரம் படிப்பேன் என்று தீர்மானிப்பதுதான் தெளிவான இலக்கு. தெளிவான இலக்கு நமக்கு கவனச்சிதறலை குறைக்கிறது. வாழ்க்கையில் பல வாய்ப்புகள், பல சவால்கள், பல ஈர்ப்புகள் இருக்கும். ஆனால் இலக்கு தெளிவாக இருந்தால் நாம் எதை ஏற்க வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை எளிதாக முடிவு செய்ய முடியும். அது நேர மேலாண்மையை மேம்படுத்தும். ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் செயல்கள் அந்த இலக்கை நோக்கி ஒருபடியாக மாறும். இதனால் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். மேலும் இலக்கு அளவிடக்கூடியதாக இருக்க வேண்டும். முன்னேற்றத்தை பரிசோதிக்க முடிந்தால்தான் நாம் எங்கு நிற்கிறோம் என்பதை அறிய முடியும். இதனால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு சிறிய முன்னேற்றம் கூட மன உற்சாகத்தை தரும். இலக்கு நமக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும், பொறுப்புணர்வை வளர்க்கும். அது நம்மை சோம்பலை விட்டு எழுப்பும் சக்தியாக இருக்கும். தெளிவான இலக்கு இல்லாமல் கனவு காண்பது கற்பனை மட்டுமே. தெளிவான இலக்குடன் கனவு காண்பது சாதனைக்கான ஆரம்பமாக மாறும். கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கம் என்பது வெற்றியின் இரட்டை சக்கரங்கள் போன்றவை. திறமை இருந்தாலும் உழைப்பு இல்லையெனில் அது வெளிப்படாது. உழைப்பு இருந்தாலும் ஒழுக்கம் இல்லையெனில் அது நீடிக்காது. கடின உழைப்பு என்பது வெறும் அதிக நேரம் வேலை செய்வது அல்ல. நம் இலக்கை நோக்கி திட்டமிட்டு தொடர்ந்து முயற்சி செய்வது. ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் காண முயற்சிப்பதே உண்மையான உழைப்பு. ஒரு மரம் ஒரே நாளில் உயரமாக வளராது. அது தினமும் சிறிது சிறிதாக வளர்கிறது. அதுபோல மனிதனின் முன்னேற்றமும் தினசரி முயற்சிகளால் உருவாகிறது. ஒழுக்கம் என்பது நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்வது. எப்போது எழுந்திருக்க வேண்டும், எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும், எந்த செயல்களை தவிர்க்க வேண்டும் என்பதில் தெளிவு கொண்டு அதை பின்பற்றுவதுதான் ஒழுக்கம். வெற்றி பெற விரும்பும் ஒருவர் தற்காலிக சுகங்களை தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். நண்பர்கள் விளையாடும் நேரத்தில் அவர் பயிற்சி மேற்கொள்வார். மற்றவர்கள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் அவர் தனது திறனை மேம்படுத்திக் கொள்வார். இந்த ஒழுக்கமே அவரை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தும். கடின உழைப்பு நமக்கு திறமையை கூர்மையாக்கும். ஒழுக்கம் அந்த திறமையை நிலைநிறுத்தும். சவால்கள் வந்தாலும், சோர்வு வந்தாலும், மனம் தளர்ந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்வதே உண்மையான வலிமை. பலர் ஆரம்பத்தில் உற்சாகமாக தொடங்குவார்கள். ஆனால் சில நாட்களில் கைவிடுவார்கள். தொடர்ந்து செயல்பட வைக்கும் சக்தி ஒழுக்கம்.
வெற்றி என்பது ஒரே ஒரு பெரிய செயலில் உருவாகாது. அது ஆயிரக்கணக்கான சிறிய ஒழுக்கமான முயற்சிகளின் கூட்டுத்தொகை. தோல்வியை அஞ்சாமல் எதிர்கொள்ள வேண்டும் என்பது வெற்றியை நாடும் ஒருவரின் முக்கியமான மனப்பாங்காகும். தோல்வி என்பது வாழ்க்கையின் இயல்பான பகுதி. அது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, முயற்சியின் சான்று. எந்த புதிய முயற்சியிலும் சவால்கள் வரும், தவறுகள் நடக்கும், எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்காமல் போகலாம். ஆனால் அந்த தருணங்களில் மனம் தளராமல் நிற்பதே உண்மையான துணிவு. தோல்வியை சந்திக்கும் போது பலர் தங்களின் திறனை சந்தேகிக்க தொடங்குவார்கள். ஆனால் உண்மையில் தோல்வி நமக்கு நம்முடைய குறைகளை காட்டும் ஒரு ஆசிரியர் போன்றது. அது எதை திருத்த வேண்டும், எங்கு மேம்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக உணர்த்துகிறது. ஒரு மாணவன் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்றால் அது அவனது முடிவு அல்ல. அது அவன் தயாரிப்பில் இருந்த குறைகளை காட்டும் ஒரு சுட்டிக்காட்டாகும். ஒரு தொழில் முனைவோர் முயற்சியில் இழப்பு ஏற்பட்டால் அது புதிய கற்றலுக்கான வாய்ப்பு. தோல்வி மனிதனை தாழ்மையாக ஆக்கும், பொறுமையை கற்றுக் கொடுக்கும், மீண்டும் முயற்சிக்க வைக்கும். வெற்றியை அனுபவிக்கும் முன் மனதை வலுப்படுத்தும் பயிற்சிதான் தோல்வி. தோல்வியை அஞ்சுவது முயற்சியை தடுக்கிறது. என்ன ஆகும் என்ற பயம் பல கனவுகளை ஆரம்பமே செய்யாமல் முடிவுக்கு கொண்டு செல்கிறது. ஆனால் முயற்சி செய்து தோல்வியடைந்தால் கூட அனுபவம் கிடைக்கும். முயற்சி செய்யாமல் விட்டால் வருத்தம் மட்டுமே இருக்கும். தோல்வியை ஒரு தற்காலிக நிலையாக பார்க்கும் மனப்பான்மை வளர வேண்டும். அது நம்மை நிறுத்துவதற்காக அல்ல, நம்மை உயர்த்துவதற்காக வந்த ஒரு படிக்கட்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது வெற்றியின் உள்ளார்ந்த சக்தியை உருவாக்குவது போன்றது. மனிதன் எவ்வளவு அறிவும் திறமையும் கொண்டிருந்தாலும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இல்லையெனில் அவன் முழு திறனும் வெளிப்படாது. தன்னம்பிக்கை என்பது பிறர் பாராட்டிலிருந்து உருவாகுவது அல்ல, அது நம் உள்ளத்திலிருந்து எழும் உறுதியான குரல். ஒரு சவால் முன் நிற்கும் போது பலர் முதலில் தங்களையே சந்தேகிக்கிறார்கள். ஆனால் தன்னம்பிக்கை கொண்ட ஒருவர் சவாலை பார்த்தவுடன் அதை கற்றல் வாய்ப்பாக பார்க்கிறார். இந்த மனப்பாங்கு அவரை முன்னேற்றும். தன்னம்பிக்கை வளர்வது சிறிய வெற்றிகளின் மூலம். தினசரி இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை நிறைவேற்றும் போது மனதில் ஒரு நம்பிக்கை உருவாகிறது. நான் தொடங்கினால் முடிப்பேன் என்ற எண்ணம் வேரூன்றுகிறது. இதுவே பெரிய பொறுப்புகளை ஏற்க துணிவை தருகிறது. தன்னம்பிக்கை கொண்ட ஒருவர் மற்றவர்களின் எதிர்மறை கருத்துக்களால் எளிதில் பாதிக்கப்பட மாட்டார். விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு மேம்படுவார். ஆனால் அவற்றால் தன் மதிப்பை குறைத்து கொள்ள மாட்டார். தன்னம்பிக்கை என்பது அகம்பாவம் அல்ல, அது தன்னறிவு. தன் பலமும் பலவீனமும் தெரிந்து கொண்டு பலத்தை மேம்படுத்தி பலவீனத்தை சரி செய்ய முயற்சிப்பதே உண்மையான நம்பிக்கை. பயம் இருந்தாலும் முயற்சியை நிறுத்தாமல் செயலில் ஈடுபடுவதுதான் தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. ஒருவர் தன்னை நம்பும் போது அவரது எண்ணங்களிலும் பேச்சிலும் செயல்களிலும் உறுதி தெரியும். அந்த உறுதியே மற்றவர்களுக்கும் ஊக்கமாக மாறும். நல்ல குணநலன்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது மனிதனின் உண்மையான உயர்வை நிர்ணயிக்கும் அடிப்படை அம்சமாகும். அறிவு, திறமை, பணம், பதவி ஆகியவை ஒருவரை வெளிப்படையாக உயர்த்தலாம். ஆனால் அவரை உள்ளார்ந்த முறையில் மதிக்க வைக்கும் சக்தி குணநலன்களில்தான் உள்ளது. நேர்மை, பொறுப்பு, கருணை, மரியாதை, ஒழுக்கம் போன்ற பண்புகள் ஒருவரின் வாழ்க்கையை நிலைத்ததாக மாற்றுகின்றன. திறமையால் ஒருவர் வெற்றியை அடையலாம். ஆனால் நல்ல குணநலன்கள் இல்லையெனில் அந்த வெற்றி நீடிக்காது. மக்கள் நம்பிக்கை வைக்கும் நபராக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய செயல்கள் வெளிப்படையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும். நல்ல குணநலன்கள் தினசரி பழக்கங்களின் மூலம் உருவாகின்றன. ஒருவர் சொன்னதை செய்ய வேண்டும், செய்ததை சொல்ல வேண்டும். சிறிய பொய்களையும் தவிர்க்கும் மனப்பாங்கு வளர வேண்டும். பொறுப்புணர்வு என்பது தன் கடமையை முழுமையாக நிறைவேற்றும் எண்ணம். ஒருவருக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலையை நேரத்தில் செய்து முடிப்பது அவரது குணத்தின் வெளிப்பாடு. மற்றவர்களை மதிக்கும் பழக்கம், கருத்து வேறுபாடு இருந்தாலும் மரியாதையுடன் பேசும் பழக்கம், வெற்றியிலும் தாழ்மையாக இருப்பது ஆகியவை மனிதனை உயர்த்தும் பண்புகள். சமூகத்தில் நாம் எப்படி பழகுகிறோம் என்பதே நமது உண்மையான மதிப்பை தீர்மானிக்கிறது. அறிவால் நாம் முன்னேறலாம், ஆனால் குணநலன்களால் தான் நாம் மனிதர்களின் இதயங்களில் இடம்பெற முடியும். சவால்கள் வந்தபோது நம் மதிப்புகளை காப்பது முக்கியம். சுலபமான வழியை தேர்ந்தெடுக்காமல் சரியான வழியை தேர்ந்தெடுக்கும் துணிவுதான் நல்ல குணநலன்களின் அடையாளம். இந்த உரையின் மைய கருத்து மிகவும் எளிதானது, ஆனால் அதே நேரத்தில் மிகவும் வலிமையானது. ஜெயிக்க வேண்டும் என்றால் அதற்கான மனப்பாங்கும் செயல்பாடும் ஒன்றாக சேர வேண்டும். பெரிய கனவு காண வேண்டும். அந்த கனவுக்கு தெளிவான இலக்கு அமைக்க வேண்டும். அந்த இலக்கை அடைய கடின உழைப்பும் ஒழுக்கமும் கடைபிடிக்க வேண்டும். தோல்வியை அஞ்சாமல் அதை ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதோடு நல்ல குணநலன்களை வாழ்க்கையின் அடித்தளமாக கொள்ள வேண்டும். இந்த 6 அடிப்படைகள் உறுதியாக இருந்தால் வெற்றி என்பது தூரத்தில் இருக்கும் ஒன்றல்ல, அது நம்மை நோக்கி வரும் ஒரு நிச்சயமான பயணம். வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்கும் சாதனை அல்ல, அது தினசரி சரியான முடிவுகள், ஒழுக்கமான முயற்சிகள், தளராத மனவலிமை ஆகியவற்றின் சேர்க்கை. நீங்கள் இன்று எடுக்கும் ஒரு சிறிய நேர்மையான முடிவு கூட உங்கள் நாளைய பெரிய வெற்றியின் விதையாக மாறலாம். உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் சக்தி உங்கள் உள்ளத்தில் உள்ளது.
அதை நம்புங்கள், வளர்த்து கொள்ளுங்கள், செயல்படுத்துங்கள். உங்கள் கனவுகள் உயரமாக இருக்கட்டும். உங்கள் முயற்சிகள் தொடர்ந்து இருக்கட்டும். உங்கள் மனம் தைரியமாக இருக்கட்டும். நீங்கள் நினைப்பதையும் விட அதிகமாக சாதிக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்கள் எதிர்கால பயணத்திற்கு என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஜெயிக்கத் தயாராக இருங்கள். நன்றி.